ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஹெர்பல் ஹேர் டேயை நீங்கள் ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ண உடனே பெஸ்ட்டான ரிசல்ட் பார்க்கலாம். எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் சேர்க்குறோம். எந்த ஏஜில் இருக்கவங்களும் எவ்வளோ விலைமுடிகள் இருந்தாலுமே இதை பயன்படுத்தலாம். கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும். இந்த நேச்சுரல் ஹேர் டேயை நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். நரைமுடிகள் எப்போவுமே வெளியில் தெரியாது. இந்த ஹேர் டேயை நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும். ப்ரிப்பேர் பண்ணி உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அமேசிங்கான ரிசல்ட் பார்ப்பீங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணுறதுக்காக. இரும்பு கடாய்க்கு பதிலாக நீங்கள் நார்மலாக ஏதாவது பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ண போகிற இந்த டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக மாறும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இந்த அயன் கடாயில் நான் முதல்ல ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வந்து 2 ஸ்பூன் க்ரீன் டீ லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் டீ இலைகள் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் க்ரீன் டீ பேக்காக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக் வாங்கி 2 பேக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட 5 செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி பூ ஆட் பண்ணும்போது ஹேர் நல்ல கண்டிஷன் ஆகும். முடியில் வறட்சியோ வெடிப்புகளோ இருக்காது. ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது. முடியை நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது. இந்த ஹேர் டேயோட கலரை இன்னும் டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நீங்கள் எந்த டீ பவுடர்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா காஃபி பவுடர் இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகம் நான் ஆல்ரெடி வறுத்து நல்ல பொடி பண்ணி வச்சது தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கருஞ்சீரகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கருஞ்சீரகம் நரைமுடிகளை வேர்கள்லேருந்தே கருமையாக மாற்றக்கூடிய இந்த மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணும். மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரிக்கிறதுனால முடி நல்ல வந்து பர்மனெண்ட்டாக கருமையாக மாற்றக்கூடியது. நீங்கள் கருஞ்சீரகமாக அடிக்கடி ஹேர் பேக், ஹேர் சீரம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே பாருங்கள், இது இரும்பு கடாயில் நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறதுனால இதோட கலர் பாருங்கள் உடனே நல்லா வந்து கருப்பாக சேஞ்ச் ஆகும். இன்னும் நம்ம காய்ச்சி எடுக்கும்போது அதை பாயில் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே மாறுறது தெரியும். நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த லிக்விட் திக் ஆகும்போது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த டிகாக்ஷன் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இது நல்லா சுண்டி வரட்டும். 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணியது பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் அளவு ரெடியூஸ் ஆகி வரணும். அது வரையும் வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸும் கிடைக்கும். அடுத்து நம்ம ஹேர் டே பவுடர்ஸோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல முடியிலையும் பிடிச்சி கருகருன்னு மாறும். நிறைய முடிகள் நல்லாவே பிடிச்சிக்கும். நல்ல லாங் லாஸ்டிங்காக அந்த ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். இந்த ஹேர் டேயில் நம்ம எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இதில் சொல்லியிருக்க மாதிரி இதே ரேஷியோவில் கலந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே பார்க்கலாம். அதோட நரைமுடிகளில் அந்த ஷேடு நல்லாவே பிடிச்சி இந்த கருமைத்தன்மை லாங் லாஸ்டிங்காக நீடிச்சிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குறைஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு ஆறட்டும். ரொம்ப கொதிக்கும் போது ஃபில்டர் பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாகவும் ஆற விட வேண்டாம். ஓரளவு வெது வெதுப்பாக இருக்கும் போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெது வெதுப்பாக இருக்கும்போது அடுத்து ஒரு 2 பொடிகள் ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஹேர் டேலேருந்து கலர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால கம்ப்ளீட்டாக ஆறணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா திக்காக காய்ச்சி எடுக்கும்போது நம்ம சேர்த்த ஒவ்வொரு பொருள் அந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கி இதோட பெனிஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டிகாக்ஷன் நான் ஃபில்டர் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வேறு ஏதாவது ஸ்டீல் பாத்திரத்துலலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி தான் தெரியும். பட் இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த அயன் கண்டென்ட்டோடு சேருறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இரும்பு கடாயில் ரெடி பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக செராமிக்கோ கிளாஸ் பவுலோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் சேர்க்குறது 2 ஸ்பூன் மருதாணி பொடி. மருதாணி இலைகளாக கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக இந்த லிக்விடோடு சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மருதாணி பொடி 2 ஸ்பூன் சேர்த்த பிறகு அடுத்தது 4 ஸ்பூன் வரையும்
அவுரி இலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே முக்கியம். இண்டிகோ பவுடர் இதுவுமே ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 4 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். மருதாணி பொடிய விட அவுரி பொடி கொஞ்சம் அடிஷ்னலா சேர்த்தா மட்டும் தான் நல்ல பிளாக் ஷேடுக்கு மாறும் ஹேர்ல அப்ளை பண்ணும்போது. ஸோ நரைமுடிகள்ல இந்த டை நல்லாவே பிடிச்சு உங்களுக்கு கருகருன்னு மாறணும் அப்படின்னா, மருதாணி பொடிய விட நீங்க வந்து 1:2 ரேஷியோல சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மருதாணி பொடி சேர்க்குறீங்களோ, அத விட டபுளா வந்து அவுரி இலை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் சேர்க்குறது அஸ்வதந்தா பொடி. அஸ்வதந்தா பவுடர் வந்து இளநரைகள் வராம கண்ட்ரோல் பண்ணும். ஹேரை நல்ல ஸ்ட்ரென்த்தனா வளர வைக்கும். ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியா வச்சுக்கிறதோட டாண்ட்ரஃபை கிளியர் பண்ணி கொடுத்து, ஸ்கேல்ப்பில் ஏதாவது இச்சினஸ் பிரச்சனைகள், இரிட்டேஷன் இருந்தாலும், டாண்ட்ரஃப்னால அரிப்பு பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாம இது முடி உதிர்வையும் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு. இந்த அஸ்வகந்தா பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எடுத்து வச்சுருக்க லிக்விடை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சேர்க்கக்கூடிய இந்த லிக்விட் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு 10 மினிட்ஸ் டைம் மட்டும்தான் இதை ஊற விட போகிறோம். அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் இந்த ஹேர் டைலேருந்து முக்கியமாக அந்த இண்டிகோ பவுடர் அவுரி பொடியிலேருந்து கலர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த லிக்விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே நான் கலந்துக்கிறேன். ஏன்னா மொத்தமா நீங்க ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா, ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். சரியா ஒட்டாது. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கரெக்ட்டா இருக்கும். ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் கவர் வச்சு கூட நீங்க நல்லா டைட்டா ராப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா காத்து போகாத மாரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா கவர் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா இதில நீங்க சேர்க்குற அவுரி பொடி பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்டடா ஒரிஜினலா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. நல்ல பியூரான அவுரி இலை பொடி வந்து நமக்கு ஒரு டார்க் கிரீன் கலர்ல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்டும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இத இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் முடியில வந்து நல்லா செக்ஷனா பிரிச்சு கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லிக்விட் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மீந்துச்சுன்னா, நீங்க வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பாட்டில்லையோ, ஸ்ப்ரே பாட்டில்லையோ ஊத்தி வந்து ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். ஒரு 2, 3 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்க இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு, உடனே நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போறதில்ல. வெறுமனே பிளெயின் வாட்டர்ல தான் வாஷ் பண்ண போறீங்க. அதாவது ஆயில் இல்லாம கிளீனான ஹேர்ல தான் இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்ணணும். ஃபுல்லா அப்ளை பண்ண பிறகு 1லேருந்து 2 மணி நேரம் கூட விடலாம் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வெறுமனே தண்ணி வச்சு அலசி எடுத்துக்கோங்க. ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு, அதுக்கு மறுநாள் வந்து தலையில எண்ணெய் வச்சுட்டு மைல்டான ஷாம்புவோ, ஷேக்காயோ வச்சு வாஷ் பண்ணுங்க. அந்த சமயத்தில ஹேர் ஆயில் அப்ளை பண்ண பிறகு கூட நீங்க இந்த லிக்விட் வந்து மீந்திருந்துச்சுன்னா, அதாவது ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, வெளியில எடுத்து வச்சு அந்த சில்னஸ் போன பிறகு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா வந்து நீங்க தலை குளிச்சுக்கலாம். இந்த ஹேர் டைய இளநரைகள் மட்டும் இல்லாம, முதுநரையா இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே இது பெஸ்ட்டான ரிசல்ட் தரும். கண்டிப்பா இதே மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லைக் குடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.